உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா. என்னம்மா? இல்ல மாமா, நெஞ்சுவலி எப்படி இருக்கு? யாருக்கு நெஞ்சுவலி? எப்ப நெஞ்சுவலி? மாமா, நீங்க தானே நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்க. அது ஆமாம்மா. அதான் இப்போ எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இத பாருமா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு நெஞ்சு வலியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா நடிச்சேன், பொய் சொன்னேன். தெரியும் மாமா. தெரியுமா? எப்படிமா தெரியும்? என்ன சொல்ற? ஆமா மாமா, நீங்க பொய்யா நடிச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு போச்சா? எனக்கு மட்டும் இல்ல மாமா, அநேகமா எல்லாருக்குமே தெரியும். அப்போ என் நடிப்பு அவ்வளவு தூரத்துக்கா மோசமா இருக்குது? நல்லாதான் இருந்துச்சு, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டீங்க. என்னம்மா பண்ண சொல்ற? எனக்கு அந்த இடத்துல வேற வழி தெரியல. இத பாருமா, நாம என்ன செஞ்சாலும் அதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்கங்கிற தைரியத்துல தான் மகேஸ்வரி ஆட்டம் போடுறா. அத நம்ம தட்டி கேட்கணும், தடுத்து நிறுத்தணும். அவ அராஜகத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்காகத்தாமா நீ வந்திருக்க. இல்ல மாமா, நான் உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. அத்தை கூட சண்டைலாம் போட மாட்டேன் மாமா. என்னம்மா நீ இப்படி சொல்ற? அவளை உன்னாலதாமா திருத்த முடியும். திருத்துவேன் மாமா, நான் கண்டிப்பா திருத்துவேன். ஆனா சண்டை போட்டு இல்ல, அன்பால அவங்கள திருத்துவேன். மருமகளே, உனக்கு அவளை பத்தி புரியல. அவளுக்கு மதம் பிடிச்சிருக்கு. அவன் முன்னாடி போய் நின்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க முடியாது. நாம அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வேட்டு வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அவன் முன்னால நம்மளால தாக்கு பிடிக்க முடியும், இல்லன்னா முடியாதுமா. இல்ல மாமா, அவங்கள அன்பால திருத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னாச்சு என் மருமகளுக்கு? இப்படி இருந்தா எப்படி? என் பொண்டாட்டி இந்த புள்ளைய தூக்கி சாப்பிட்டு யாப்பம் விட்டுட்டு போயிடுவாளே. இத எப்படி சொல்லி இந்த புள்ளைக்கு புரிய வைக்கிறது? பூங்குடி, ஏய் பூங்குடி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. நான் ஒன்னு கேட்டா உண்மையை சொல்லுவியா? என்ன? உங்க அம்மா உன்கிட்ட சத்தியம் கேட்டாங்கல்ல, அப்போ உங்க அப்பாக்கு நெஞ்சுவலி வரலனா சத்தியம் செஞ்சு கொடுத்திருப்பியா? ஏய், என்ன சொல்ற? நான் உன்னை படிக்க விடாம பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இந்த பேச்செல்லாம் வேண்டாம். சத்தியம் செஞ்சு கொடுத்திருப்பியா இல்லையா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு சரவணா. இல்ல பூங்குடி, சத்தியம் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ உங்க அம்மா கேட்டப்பவே ஆமா இல்லன்னு பளிச்சுன்னு பதில் சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்காக வாயை மூடிட்டு அமைதியா இருந்த? இல்ல, அது அவங்க மனசு நோகாத மாதிரி பதில் சொல்லலான்னு யோசிச்சேன். அப்போ அவங்க மனசு நோகும்னா என்ன படிக்க வேண்டான்னு சொல்லிடுவேன் இல்ல? ஏய், என்ன நீ இப்படி பேசுற? நான் அப்படி நினைச்சிருந்தா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை காலேஜ் கூட்டிட்டு போயிருப்பேனா? வண்டியில இருந்து விழுந்து இந்த பாரு அடிபட்டு நிக்கிறேன். ஏன் பூங்குடி, இப்ப கூட என்ன நம்ப மாட்டேங்கிறல்ல? இங்க பாரு பூங்குடி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை படிக்க வைப்பேன். அதுல இருந்து மாறவே மாட்டேன். போதுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரவணா. நீ எனக்கு நல்ல புருஷனா இருக்க, ஆனா நீ உன் அம்மா பையனா இருக்க. என்னைக்குமே நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமானு கேட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி நீயும் எப்பயும் என்ன நான் முக்கியமா படிப்பு முக்கியமானு கேட்காது.
என்னால அது ரெண்டுத்தையுமே விட்டு கொடுக்க முடியாது.